இது எழுச்சியுரை. உண்மையை பேசுவோம், அதை உரக்க பேசுவோம். தருமபுரியில் ஏற்கனவே ஒரு புதிய பேருந்து நிலையங்கிற பேரில் தனியார்கிட்ட ஒரு பேருந்து நிலையத்தையே இந்த அரசாங்கம் ஒப்படைச்சிருக்கு. அது குறித்து நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் பழைய பேருந்து நிலையத்தில் போராட்டம் பண்ணியிருக்காங்க. போராட்டம் பண்ண நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மேலே திமுக அரசாங்கம் தன்னுடைய கொடிய வன்முறையை நிகழ்த்தி உள்ளது. காவல்துறையை ஏவி, காவல்துறையா ஏவல் துறையான்னு தெரியல, ஒரு தனியார் நிறுவனத்தை எதிர்த்து போராடக்கூடிய உரிமை கூட இந்த நிலத்தில் இல்லைன்னா இது என்ன நிலம் அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழும்புது. இந்த நிலத்தில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இறுதி வரைக்கும் அந்த புதிய பேருந்து நிலையம் தனியாரிடமிருந்து அரசாங்க வசப்படும் வரைக்கும் நாம் தமிழர் கட்சி களத்தில் நின்று போராடும். அந்த டிஎன்சி அப்படிங்கிற நிறுவனத்து மேலே இந்த திமுக அரசாங்கத்திற்கு அப்படி என்ன ஒரு கரிசனம்னு தெரில. அதை போன்று அந்த டிஎன்சிங்கிற நிறுவனத்துக்கு இந்த திருட்டு திமுக அரசு மேலே என்ன கரிசனம்னு தெரில. ஒரு 10 ஏக்கர் நிலத்தை நான் அரசாங்கத்திற்கும் தருமபுரி மக்களுக்குமாக அந்த இடத்த தர்றேன்னு சொல்லி அந்த பேருந்து நிலையத்துக்கு கொடுத்தாங்க. இலவசமாக கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. இலவசமாக கொடுத்தேன் அப்படின்னா அதோட நிறுத்திக்க வேண்டியதானே? ஏன் அந்த பேருந்து நிலையத்தை நாங்கள் கெட்டுறோம் அப்படின்னு சொல்லி 30 கோடி ரூபா செலவு செஞ்சு 56 பேருந்துகள் நிற்கிற அளவுக்கு வசதி இருக்குது அப்படிங்கிறீங்க. தாய்மார்கள் பாலூட்டுற இடம் இருக்குது அப்படிங்கிறாங்க. பேருந்து நிலையங்கள் தூய்மையாக கண்காணிக்கப்படும், 130 கேமராக்கள் பொருத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இது எப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது? உனக்கு என்ன தேவை இருக்குது? உங்களுக்கு அப்படி என்ன தேவை இருக்குது? இந்த டிஎன்சிங்கிற நிறுவனம் தருமபுரியில் ஏற்கனவே இன்ஸ்டியூஷன்ஸ் வச்சுருக்காங்க, பள்ளிக்கல்விகள் நடத்துகிறாங்க, பள்ளிக்கல்லூரிகள் நடத்துகிறாங்க, திரையரங்குகள் வச்சுருக்காங்க, சிட் ஃபண்ட்ஸ் நடத்துகிறாங்க. இந்த நிறுவனத்துடன் அப்படி என்ன திமுக அரசுக்கு கரிசன போக்கு? அப்படி என்ன இருக்குது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஒரு தனியார் நிறுவனம் சேவை நோக்கத்தில் பண்ணுவானா? தன்னுடைய லாப தேவை மட்டும்தான் நான் பார்ப்பான். அந்த தனியார் நிறுவனம் மேற்கொண்டு என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய முக்கிய ஆட்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து விழா எடுக்கிறான். பெரிய பெரிய தனியார் வலையொலி நிறுவனங்களை கூப்பிட்டு ப்ரமோஷன்ஸ் பண்ணுறான். ப்ரமோஷன் பண்ண வேண்டிய தேவை இங்கே என்ன இருக்குது? என்ன இருக்குது? இந்த திமுக அரசாங்கத்தால் மக்களுக்கு ஒரு பேருந்து நிலையத்தை தன்னால் சுய விருப்பத்தில் கட்டி கொடுக்க முடியாதா? கட்டி கொடுக்க முடியாத அளவுக்கு துப்பற்ற ஒரு அரசாங்கமாக இந்த திமுக அரசாங்கம் இருக்கிறதா? ஆனால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை நீங்கள் கைது செய்திருக்கலாம். தமிழகம் முழுவதும் 36 லட்சம் புலிப்படை இருக்கிறோம் என்றாலும் அந்த புதிய பேருந்து நிலையம் அரசாங்க வசப்படும். அது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் களத்தில் போராடுவோம். நாங்கள் திருப்பூரில் இருக்கிறோம், கோயம்புத்தூரில் இருக்கிறோம், திருச்சியில் இருக்கிறோம் நினைக்காதீங்க. ஒரு நிமிடம் எங்கள் தாராபுர சொந்தங்கள் இந்த பிரச்சனையை கையாள்வதற்கு கொஞ்சம் முடியவில்லை, சீக்கிரம் வாங்க அப்படின்னா அடுத்த நிமிடம் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அந்த இடத்துல இருப்போம். தருமபுரி சொந்தங்களோட இறுதி வரைக்கும் களத்தில் நிற்போம். இது வந்து சும்மா எடுத்தங்கவுத்தம் அங்கே ஒரு 50 பேர் 60 பேர் தான் போராடுறாங்க, ஈஸியாக ஒடிக்கலாம்னு நினைக்காதீங்க. நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் விழ எழுவோம், விடுதலை சுடராய் ஒளிர்வோம். இந்த திருட்டு திமுக கொடிய ஆட்சியை கொளுத்தாமல் விட மாட்டோம். இந்த புதிய பேருந்து நிலையம் அரசாங்க வசப்படும். அது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் களத்தில் நிற்போம்.